ஹாய் கைஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் குழம்பு தான் பண்ணி காட்ட போகிறேன். ப்ரான் குழம்புக்கு தேவையான வானொலி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து கடுகும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நான் வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ப்ளஸ் வந்து தேவையான அளவு ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரான் கிரேவி குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் ஆனியனும் டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கடுகு தாளிச்சிட்ருக்கு, இதில் இந்த வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஸ்டிராகி வந்துட்டுருக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா ஸ்டிர் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்டிர் ஆன உடனே நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா ப்ரௌனிஷாக டேர்ன் ஆகும் போது பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா டேர்ன் ஆகினோடனே நம்ம வந்து இங்கே புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளிக்கரைசல். இந்த புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸாக நீங்கள் கரைச்சிக்கோங்க. எப்போவுமே ப்ரான் குழம்பு வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு தேவையான அளவு நான் திக்னஸ் எடுத்துப்பேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னுமே நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். குழம்புக்கு ஏற்றா போல் நீங்கள் அந்த கவுண்ட்டு எடுத்துக்கலாம், வெங்காயம் தக்காளியோட கவுண்ட்டு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் ஸ்பைசஸ்க்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், ரொம்ப வேண்டாம், பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்மே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து எனக்கு என்னென்னா ப்ரான் வந்து இதுலேயுமே குழம்பு கிரேவிலையுமே ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்து மிக்சர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா தொக்குக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பல் பூண்டு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி, ஒரு பல் பூண்டு வேணால் 2 பல் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பூண்டு ஆட் பண்ணல. நான் கிரேவிக்கு ப்ரான் கிரேவிக்கு ஆட் பண்ண மாட்டேன், மீன் குழம்புக்கு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ப்ரான் கிரேவிக்கு பல் பூண்டு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் ப்ரானை நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். ப்ரான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேர்ன் ப்ரௌனிஷ். அது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும். அது பச்சையாக போடக்கூடாது. அந்த ப்ரானோட கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷாக டேர்ன் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும், பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த அந்த ஸ்மெல் வந்து அதில் இறங்கும். ஸோ இன்னுமே நல்லா வதங்கட்டும். ப்ரான் நல்லா வதங்கி முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து புளிக்கரைச்சலை எடுத்து, இந்த புளிக்கரைச்சலை இங்கே எடுத்து வச்சுருக்கல, ஸோ இந்த புளிக்கரைச்சலை எடுத்து நீங்கள் குழம்புல மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். பிஃபோர் தட் அது பண்ணக்கூடாது நம்ம. ஸோ ஏன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும், ப்ரானும் நல்லா வதங்கி நல்லா டேர்ன் ஆகணும், ப்ரௌனாக டேர்ன் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் புளி கரைசலுமே கரைச்சி ஊற்றிட்டேன். ஸோ நல்லா திக்காக ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு திக்னஸ் கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன், டர்மரிக் போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு காட்டல, பட் வந்து எனக்கு தேவையான அவ்வளோ குவான்டிட்டிக்கு திக்னஸ்க்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். சால்ட்டுமே ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஃபைனலாக இறக்கிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் ப்ரான் கிரேவி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரான் கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இது நல்லாவே ஃபினிஷ் ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது போல் உங்களுக்கு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கருவேப்பிலை வேணும்னா கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் அதோட ஸ்மெல் வந்து இன்னும் கூடுதலாகவே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.